ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நிற்கிறது வேம்பார் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடியிலேருந்து டுவர்ட்ஸ் வேளாங்கண்ணி போகிற ரோடு. இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக திருச்சி மாதிரி அந்த மாதிரி ட்ராவல் பண்ணோம். இந்த வாட்டி ஃபஸ்ட்டு அந்த ரூட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. யாராவது வேளாங்கண்ணிக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, கேரளாலேருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வழியை ஃபாலோ பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஸோ ஆன் த வேலை தான் இந்த வேம்பார் பிளேஸ் இருக்குது. இந்த வேம்பார் பிளேஸ் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டிக்கு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உடன்குடி கருப்பட்டின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வேம்பார் கருப்பட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வேம்பார் அப்படின்ற இடத்துல வந்து இந்த கருப்பட்டி தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஒரு பாக்ஸில் வந்து 10 கிலோ இருக்குது. ஒரு கிலோ வந்து 300 ருபீஸ். சுத்தமான கருப்பட்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது. வேம்பார் வழியாக வேளாங்கண்ணி போகிறவங்க, இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்க யாராவது இந்த பக்கம் போகிறீங்க, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாராவது இங்கே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கருப்பட்டி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ணன் வந்து பால்ராஜ், அவங்களோட கடை தான் இது. ஸோ கருப்பட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குது. கடிச்சு பார்த்தா ஒரு சின்ன மண் கல் எதுவுமே இல்லை. அவ்வளோ ஃபேமஸாக கருப்பட்டி இந்த ஊரில். எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய கடை இருக்குது. சுற்றி சுற்றி பார்த்தா எங்கே போனாலும் கருப்பட்டியாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்கானிக் இது அப்படின்னு சொல்லி ஜாகரி இல்லைன்னா வந்து பனங்கற்கண்டு இந்த மாதிரியெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஆனால் ரியலாக பனங்கற்கண்டு எப்படி செய்வாங்கன்னு தெரியுமா? இந்த கருப்பட்டி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பனையிலேருந்து இறக்கி அதை வந்து கருப்பட்டி காய்ச்சி கருப்பட்டி செஞ்சுருவாங்க. ஒரே நாளில் இதோட வேலை நம்ம கருப்பட்டியை ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஆனால் பனங்கற்கண்டு இருக்குது பாருங்கள். இந்த பனங்கற்கண்டு, தூய்மையான பனங்கற்கண்டு, இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கருப்பட்டி அச்சில் கருப்பட்டியை ஊற்றி 120 நாள் அவங்க மண்ணுக்குள்ளே வச்சுருவாங்களாம். 120 நாளைக்கு அப்புறம் அந்த கருப்பட்டியை வெளியில் எடுத்து செய்கிறது தான் இந்த பனங்கற்கண்டு. அதனால தான் பனங்கற்கண்டு சுகரை விட மற்ற எல்லா இனிப்பு வகைகளை விட இது ரொம்ப வந்து ஹெல்த்தியானது. ஸோ நிறைய பேர் சுகர் யூஸ் பண்ணுறவங்க அதை கட் ஆஃப் பண்ணிவிட்டு பனங்கற்கண்டை வாங்கி பயன்படுத்த பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே உடலுக்கு இந்த பனங்கற்கண்டு ரொம்ப நல்லது, சூப்பராக இருக்குது. See you guys in next video.